Hi friends, welcome to Prabha's Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன vlog பார்க்க போறோம்னா Hussain Sagar Lake தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு vlog தான் பார்க்க போறோம். வாங்க அது என்ன vlogன்றதை பார்க்கலாம். இங்க ஹைதராபாத்ல இது செக்ரட்டரி ஆபீஸ் புதுசா கட்டி இருக்காங்க தெலுங்கானாவுல செம்ம சூப்பரா கட்டி இருக்காங்க. ரொம்பவே அந்த பிரம்மாண்டமா இருக்குது அந்த கட்டியிருக்கிற அந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. நீங்களும் பார்த்து ரசிங்க. ரொம்ப டூரிஸ்ட் பிளேஸில் இதுவும் ஒன்றுன்ற மாதிரி ரெடி பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க செக்ரட்டரி ஆஃபீஸு. அவ்வளோ சூப்பராகவே ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இது ஃப்ரண்ட் வியூ தான் இது. அது ஃபோட்டோ இது. அது ஃபுல் வியூ அது ஃபோட்டோ எடுத்தாச்சு. இது பக்கத்தில் தான் செக்ரட்டரி ஆஃபீஸ் உள்ளார தான் 125 அடி உயரமுள்ள இந்தியாவில் டாலஸ்ட் ரொம்ப பெரிய சிலை அம்பேத்கர் சிலைன்றது பார்த்திங்கன்னா இதுதான் நிறுவப்பட்டிருக்குது. இது சூப்பராகவே இருக்குது. ரொம்ப ஹைட்டு பயங்கரமாகவே இருக்குது. நல்லாவே சூப்பராகவே ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து அந்த ஹுசைன் சாகர் லேக் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ் வியூ தான் இது. உள்ள டிக்கெட் வாங்கிட்டு எல்லாருக்குமே வந்து 50 ரூபா, 12 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே 50 ரூபா ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு வாங்கிட்டு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வாங்கிட்டு உள்ளார வந்தாச்சு. நம்ம சம்மர் வெக்கேஷனுக்கு எங்கே போகலான்ற மாதிரி கேட்டதுக்கு ஹுசைன் சாகர் லேக்குக்கு வந்தாச்சு நாங்கள். ஃபுல் ஆஃப் போட்டிங் தான் இங்கே. இது நல்லாவே இருக்கும் பிளேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா. இது டூரிஸ்ட் பிளேஸில் ஹைதராபாத்தில் இதுவும் ஒரு இடம். இது பார்க் வியூவில் இது ஹுசைன் சாகர் லேக் பார்க் தான் இது. பசங்கள்லாம் விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி ஈவினிங்கில் வாக்கிங் போகிறது, வெளியூர்லேருந்து வந்து பார்க்குறவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சூப்பராகவே இருக்கும் அந்த பிளேஸு. நீங்களும் வந்தீங்கன்னா பாருங்கள் கண்டிப்பாக. இது ஃபுல்லாக அந்த சென்டர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போட் வியூ தான் இது. ஃபுல்லாக இது ஒரு 100 பேர்கிட்ட உட்கார்ற மாதிரி பெரிய போட் இருக்குது. சின்னதாக சின்ன போட்டும் இருக்குது. அதில் 4 பேர் மட்டும் உட்காந்துக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது போட்டு. இதில் உள்ள இது என்ட்ரன்ஸ் வியூ தான் இது. இதில் 3-4 வழி இருக்குது. ஆல்ரெடி ஒரு போட் வந்து பார்த்திங்கன்னா புத்தர் சிலையாண்ட போயிருக்கு. அங்கே போயிட்டு ரிட்டர்ன் ஆனதுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அடுத்த போட்டு விடுவாங்க. அட் ஏ டைமில் 2 விட மாட்டாங்க. ஒன்று போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அடுத்த போட்டு விடுவாங்க. இது வந்து 100-150 பேர்கிட்ட உட்கார மாதிரி போட்டு இருக்குது. இதில் ஃபேமிலியாக போகிறவங்க இதில் போகலாம். இல்லை நாங்கள் தனியாக செப்ரேட்டாக போகிற மாதிரி இருந்துச்சுனாலும் அது தனி போட் இருக்குது சின்னதாக. அதில் கம்பல்சரி ஜாக்கெட்டை போட்டுக்கணும். இதில் ஃபுல்லாக டிக்கெட் வாங்கிட்டு உள்ள செக்யூரிட்டிஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு தான் அலோவ் பண்ணுவாங்க. இதில் ஃபுட்டெல்லாம் நாட் அலோடு. இதில் உள்ளார வந்து சாப்பாடு எதுவும் எடுத்துகிட்டு வரக்கூடாது. அப்படி எடுத்துகிட்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே என்ட்ரன்ஸ்லேயே வாங்கிடுவாங்க. ஏன்னா அங்கே வந்து சாப்பாடு தண்ணி அந்த எதாவது போட்டுருவாங்கன்றதுனால அது வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவாய்ட் பண்ணுறாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் சிலை தெரியும் பாருங்கள். இங்கே உட்கார்றதுக்கு பிளேசஸ்லாம் சேர்ஸ் இருக்குது. இது ஜாக்கெட் இருக்குது. கம்பல்சரி போடணுன்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆனால் யாரும் போட்டுக்கல. ஆனால் சின்ன போட்டில் வந்து கம்பல்சரி வந்து நம்ம ஜாக்கெட் போட்டுக்கணும். அதில் தண்ணி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரீனிஷாக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக ஹைதராபாத்க்கு வந்தீங்கன்னா வந்து பாருங்கள். இது ஃபேமஸான பிளேஸ் தான் இது. ஹைதராபாத்னு நீங்கள் ஒரு சர்ச் பண்ணி டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு சர்ச் பண்ணாவே ஃபஸ்ட்டு ஹுசைன் சாகர் லேக் தான் வரும். அது புத்தர் சிலை தான் ரொம்பவே ஃபஸ்ட்டு வரும். இது தண்ணியில் போட்டிங் போயின்னு இருக்குது. போட்டிங் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சி. போட்டில் போயின்ட்டுருக்குறோம். பாருங்கள் நல்லா பபுள்ஸ்லாம் வருது. அது ஆன் தி வேல இருக்குது. அந்த புத்தர் ஸ்டாச்சு கிட்டே போயிட்டு அதை பார்த்துட்டு நம்ம அங்கே ஃபோட்டோஸ் எடுக்கிறதா இருந்தாக்கா அலோவ் பண்ணுறாங்க. ஃபோட்டோஸ் வந்து எடுக்கிறதுக்குன்னு அங்கே ஆள் இருக்கிறாங்க.
இங்கேருந்து அந்த அம்பேத்கர் சிலை வந்து எவ்வளோ பெருசாக தெரியுது பாருங்கள். ரொம்ப பிரம்மாண்டமாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. 125 அடி அது. இப்போ தான் வேலைப்பாடுகள்லாம் முடிஞ்சிருக்குது. ஆனால் சிலை வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் இன்னும் சுற்றி இருக்கிற இடத்த வந்து பிளேஸை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் 1-2 மந்த்ஸில் முடிகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டாச்சு நல்லா தெரியுது பாருங்கள். அந்த தண்ணிக்கு நடுவில் வந்து இது ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே தான் போயிட்டு அதை பார்த்துட்டு வர்றதுக்காக தான் அந்த போட் அங்கேருந்து இங்கே நம்மளுக்கு கூட்டிகிட்டு வந்து இது காமிச்சிட்டு போகிறதுக்கு தான் இது. புத்தர் சிலை தான் இங்கே ஸ்பெஷல். இது ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். உள்ளே இப்போ என்ட்ரன்ஸ் இதில் அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் போயிட்டு நின்றுட்டதுக்கப்புறம் நாட் போட் கட்டிட்டு ஒருத்தருங்கெல்லாம் உள்ளே விடுவாங்க. என்ட்ரன்ஸு உள்ளார போய் நம்ம பார்த்துட்டு வரலாம். இப்போ எல்லோரும் போட் நினச்சி இது புத்த ஸ்டாச்சு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலை பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த கணபதி ஸ்தப்தியார் உருவாக்கப்பட்ட சிலை இது. இது என்டி ராமாராவ் இருக்கிறார் இல்லைங்களா, அவர் வந்து அமெரிக்காவுக்கு சென்ற பொழுது அங்கே சிலைகளை பார்க்கும்பொழுது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி நம்ம ஊரில் இந்த மாதிரிலாம் சிலை வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டதுக்கப்புறம் அவங்க கொடுத்த ஐடியாவில் அதுக்கப்புறம் நம்ம ஊரில் கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க. இந்த சிலை வந்து ஹைதராபாடில் வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார் என்டி ராமாராவ். அவரால் நிறுவப்பட்டது தான் இந்த சிலை. இந்த புத்தர் சிலை பார்த்திங்கன்னா ஒரு அடையாளமாக வந்து விளங்குகிறது ஹைதராபாட்க்கு டூரிஸ்ட் பிளேஸில். இந்த இடம் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்டாச்சு. இது பார்த்திங்கன்னா இந்த சிலையோட அடியில் பார்த்திங்கன்னா தாமரைப்பூ இருக்கும். அது தாமரைப்பூ மீது தான் வந்து இந்த சிலையே நிறுவப்பட்டது. இந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் புத்தர் சிலைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது பார்த்திங்கன்னா புத்தர் சிலை தலையில் பார்த்திங்கன்னா தாமரைப்பூ உள்ளது. மேலே தலையிலையும் தாமரைப்பூ இருக்கும், கீழே கால்லையும் வந்து தாமரைப்பூ இருக்கும். அதுதான் உண்மையான புத்தர் சிலை. அது முற்றிலும் ஞானம் பெற்றதுக்கான அறிகுறி அப்படின்றதுனால அவங்க தலையில் தாமரைப்பூ இருக்கிற மாதிரி இருக்கிற சிலை தான் வந்து ஒரிஜினல் புத்தர் சிலை. இது மற்ற சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவர்களுடைய சீடர்கள் என்று சொல்லப்படுகின்றது. நீங்கள் புத்தர் சிலையை பார்த்தீங்கன்னா வீட்டில் வாங்கி வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தலையில் தாமரைப்பூ வச்சுருக்கிற மாதிரி இருக்கிற சிலை தான் வந்து ஒரிஜினல் புத்தர் சிலை. புத்தர் என்பவர் வந்து அமைதி வழியில் நடப்பவர் என்று கூறப்படுகிறது. அதற்கான விளக்கம் பார்த்திங்கன்னா 5 கொள்கைகளை பின்பற்ற வேண்டும் என்பதை அவர் 5 விரல்கள் மூலமாக ஆசீர்வாதம் செய்வது போல் உள்ளது. பார்த்திங்கன்னா அந்த கை காமிக்கிறார் பாருங்கள், அந்த ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி அது வந்து பஞ்சசீல கொள்கைகளை வலியுறுத்துகிறது. அது என்னன்னு பார்த்திங்கன்னா பொய் பேசுவது, மது அருந்துதல், உயிர்களை கொல்வது, திருடுவது, பொன் பொருள் மேலே ஆசைப்படாத இருக்கிறது போன்ற ஒரு 5 போதனைகளை தான் வந்து இதெல்லாம் கடைப்பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான் வந்து அந்த 5 விரலில் அந்த மாதிரி காமிக்கிறதா அர்த்தம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த போட் வியூவில் சிலையை பார்த்துட்டு நம்ம ரிட்டர்ன் ஆகும்போது போட் வியூ தான் இது. ரொம்பவே நல்லாவே இருக்கும். அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து 40 ரூபா அப்படின்ற மாதிரி கலெக்ட் பண்ணுறாங்க. ஃபோட்டோஸ் வேணுன்றவங்க எடுத்துக்கலாம், அப்படி வேணான்றவங்க ஃபோனு, கேமரா, நீங்கள் வீடியோ கேமரா அது மாதிரி எதனா வச்சுக்கிறதுனால அதிலே எடுத்துக்கலாம். இது பேக் வியூ. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்பவே அந்த அங்கே இருக்கிற சிலைகளுடைய அந்த கல்லில் இருக்கிற வேலைப்பாடுகள்லாம் வந்து ரொம்பவே பிரம்மாண்டமாக பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு பக்கமும் 4 பக்கமும் 4 விதமான சிற்பங்கள் வந்து செதுக்கியிருப்பாங்க. அது வியூ பேக் வியூ தான் இது. போயிட்டு ரிட்டர்ன் ஆகிட்டு நம்ம போகலாம். இது அடுத்தது இப்போ நம்ம வந்தாச்சு இல்லைங்களா, அடுத்த வியூ 2 ட்ரிப்பு தான். ஒருத்தவங்க வர்றவங்க ஒருத்தவங்க போகிறதுக்கு அப்படின்ற மாதிரி தான் வியூ இது. அப்படி தான் வந்து போட்டு வந்து ரன் பண்ணிட்டுருக்குறாங்க. மீதி வந்து அங்கே அந்த இடத்துல பார்க்கிங்கிற மாதிரி அந்த இடத்துல இருக்குது. இப்போ நம்மளது வந்து நிறுத்த போகிறாங்க. நம்ம இறங்கி வெளியில் போக போகிறோம். இப்போது அதை அந்த போட்டை வந்து நல்லா இழுத்து பிடிச்சி அந்த நாட் மாதிரி கட்டினதுக்கப்புறம் ஒருத்தங்களாம் அதை இறக்கி விடுவாங்க. இப்போ எல்லோரும் இறங்கிட்டு அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு இது நம்ம போட்டு பயணம்.
இது இங்கே 2 பேர் ரெடியாக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த போட்லேயே 2 பேர் வருவாங்க. அங்கே நம்மளது அந்த நாட் போட்டு இது சின்ன போட் சொன்னேன் இல்லைங்களா, இதை இந்த மாதிரி வந்து போகிறது. இதுக்கு வந்து சார்ஜ் வந்து 150 to 100 அந்த மாதிரி கலெக்ட் பண்ணுறாங்க. இப்போ இது உள்ளார இருக்கிற பார்க் வியூ. இது ஃபுல்லாக நல்லா க்ரீனிஷாக பார்க் நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கவே சூப்பராகவே இருந்தது. நம்ம உள்ளார சும்மா சின்ன பார்க் மாதிரி தான் இது. பசங்க உட்காந்து விளையாடுறதுக்கு, பேசுகிறதுக்கு. ஆனால் சாப்பிட்றதுக்கெலாம் அலோ கிடையாது இங்கே. தண்ணி இருக்கும். சம்மர் வெக்கேஷனுக்கு எங்கன்னா கூட்டிகிட்டு போகலாம், வெளியில் எங்கன்னா போயிட்டு வரலான்னா ஈவினிங் டைமில் இந்த மாதிரி கிளம்பி இங்கே வந்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.